ஒரு ஊர்ல ஒரு விசித்திரமான அறிவிப்பு வெளியானது. அந்த ஊரின் மையப் பகுதியில் ஒரு பெரிய போர்டு வைக்கப்பட்டிருந்தது. அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? வெறும் 400 ரூபாய் மட்டும், காலம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஊரே ஸ்தம்பித்து போனது. என்னது, 400 ரூபாய்க்கு ஒருவேளை சாப்பாடே கஷ்டம், இது என்ன ஆயுள் காலத்துக்கும் சாப்பாடு என்று மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சிலர் இது ஏமாற்று வேலை என்றார்கள். ஆனால் பலரோ, ஒருவேளை உண்மையாக இருந்தால் ஒருமுறை முயற்சி செய்து பார்த்தால் என்ன என்று யோசிக்கத் தொடங்கினார்கள். நேரம் செல்லச் செல்ல அந்த அறிவிப்பு பலகையைச் சுற்றி மக்கள் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக கஷ்டப்படாமல் முன்னேற நினைப்பவர்கள், குறுக்கு வழியை தேடுபவர்கள் மற்றும் சோம்பேறிகள் என அனைவரும் அங்கு வரிசையில் நின்றார்கள். தங்கள் கையில் இருந்த 400 ரூபாயை மிகவும் பத்திரமாக பிடித்துக்கொண்டு அந்த அதிர்ஷ்டமான வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்குமா என்று ஏக்கத்துடன் வரிசையில் நின்றார்கள். இனிமேல் வேலைக்கே போக வேண்டாம், நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிடலாம் என்ற கனவில் அவர்கள் மிதந்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு அதிகாரி அமர்ந்து அனைவரின் பெயரையும் பதிவு செய்து கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டார். பணத்தை கட்டிய அனைவருக்கும் ஒரு பொட்டலம், பார்சல் வழங்கப்பட்டது. மக்கள் ஆவலோடு அந்த பொட்டலத்தை பிரித்தார்கள். உள்ளே ஏதோ ஒரு சுவையான உணவு இருக்கும் அல்லது ஒரு தங்க காசு இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் பொட்டலத்தை பிரித்த ஒரு நபரின் முகம் அப்படியே இருண்டு போனது. அவர் கையில் இருந்தது என்ன தெரியுமா? ஒரு சிறிய மண்வெட்டி மற்றும் சில விதைகள். மக்கள் ஆக்ரோஷமானார்கள். எங்களை ஏமாற்றிவிட்டாயா? 400 ரூபாயை வாங்கிக் கொண்டு இந்த கருவியை கொடுக்கிறாயே, உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று சொன்னாயே, இதுதான் உன் லட்சணமா என்று கத்தினார்கள். அப்போது அந்த அறிவிப்பை செய்தவர் முன்னே வந்து அமைதியாகச் சொன்னார். நண்பர்களே, நான் பொய் சொல்லவில்லை. நான் சொன்னது 100% உண்மை. இந்த கை மண்வெட்டியை எடுங்கள், உங்கள் நிலத்தில் உழைக்கத் தொடங்குங்கள். இந்த விதைகளை ஊன்றுங்கள். நீங்கள் சிந்துர வியர்வை துளிகள் அந்த நிலத்தை வளமாக்கும். நீங்கள் உடல் வருந்தி உழைக்கும்போது அந்த பூமி உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உணவை தந்து கொண்டே இருக்கும். சோம்பேறியாக உட்கார்ந்து கொண்டிருப்பவனுக்கு உணவு எப்போதும் சுமையாகத்தான் இருக்கும். ஆனால் உழைப்பவன் மட்டும்தான் நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிட முடியும். உழைப்பால் வரும் உணவுதான் உங்களுக்கு ஆயுள் முழுவதும் பலன் தரும். மக்கள் மெதுவாக உண்மையை உணரத் தொடங்கினார்கள். ஆம் நண்பர்களே, நம் வாழ்க்கையிலும் பல நேரங்களில் குறுக்கு வழியை தேடுகிறோம். ஆனால் உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. திருவள்ளுவர் அன்றே சொன்னது போல, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். விதியே உங்கள் பக்கம் இல்லை என்றாலும் உங்கள் உடல் வருந்தி நீங்கள் செய்யும் முயற்சி அதற்கான பலனை நிச்சயம் தரும். உங்கள் கையில் இருக்கும் உழைப்பை நம்புங்கள், வெற்றி தானாக தேடி வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. தெய்வத்தால் ஆகாது என்றாலும் என்ன, முயற்சி தன்மே வருத்த கூலி தரும். கை கட்டி நின்றால் சோறு வராது, உண்மை வருந்தி உழைத்தால் குறை இருக்காது. விதை ஒன்று போட்டால் விளைச்சலும் உண்டு, வேர்வை வழிந்தால் வெற்றியும் உண்டு. மண்வெட்டி பிடித்திடு, மகசூல் கண்டிடு, மகிழ்ச்சியில் வாழ்ந்திடு மனமே. உழைப்பவனே உயர்ந்தவன், விடாமுயற்சியே மூலதனம். உழைப்பவனே உயர்ந்தவன், விடாமுயற்சியே மூலதனம். உழைப்பவனே உயர்ந்தவன், விடாமுயற்சியே மூலதனம்.